இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக மேல வந்து கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் திமுக பற்றி சொல்லவே முடியாது சார். அந்த காலத்திலே அவர் கலைஞர் இருக்கும் போதே எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. நானும் அவங்க கூட இருந்து அந்த ஏரியாவில் இருந்து படிச்சிருக்கேன். அந்த படிக்கிற பசங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் கலைஞர் இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ பின்தங்கிய மக்களுக்கெல்லாம் என்ன உதவி செஞ்சுருக்காருன்னு கலைஞர் இருக்கும்போது செஞ்சுட்டாங்க. இப்போ வந்தவங்கலாம் ஒன்றுமே கிடையாது. அப்பயே அவர் செஞ்சுட்டாரு. அதை அதனோட தொடர்ச்சி தான் இப்போ ஸ்டார்டிங் செய்கிறார். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு 3 வருடங்கள் ஆகுது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கேக்கு வந்து நான் தான் போட்டி, டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போ இது விஜயை பொறுத்த வரையும் அவர் வந்து அடிமட்டமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருந்தாருன்னா வரவேற்கலாம். எடுத்தோடனே சிஎம் தான் உட்காரணும், டிப்டி சிஎம் தான் உட்காரணுங்கிற கான்செப்ட் எல்லாம் தப்பான கான்செப்ட். அப்படி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரும் வந்து இப்போ வந்து எம்எல்ஏ நிற்கிறாரு, உழைக்கிறாரு, எல்லா ஏரியாவும் போய் மக்களை பார்க்குறாரு. இவர் அதே போல் எல்லா ஏரியாவும் இப்போ மக்களை பார்க்கணும், அடித்தட்டு மக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்யட்டும், எல்லாரையும் கீழே உள்ளவங்கள மாவட்டம் வட்டம்னு கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் வசதியாக இருக்கும். எடுத்தோடனே நான் சிஎம் தான் டிஎம்கே எகேன்ஸ்டாக செட் பண்ணணும் சுற்றுறதுக்கு சான்ஸே இல்லை. இது வந்து முழுக்க ஸ்டாலின் தான் ஃபுல்லாக, அவர் உதயநிதி தான், அவர் தான். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. அவங்க 2 பேர் தான் ரூலிங் பண்ணுறதுக்குள்ள தகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. இப்போ திமுக அரசு வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது நல்ல 8000 கூப்பன் சொல்கிறீங்க இல்லையா, அது நல்ல கான்செப்ட் சார். நம்ம வீட்டில் எந்த பொருளோ தேவையில்லாத பொருளோ ஏதோ அந்த மிக்சியோ கிரைண்டரோ ஏதோ அதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது நல்ல சூப்பரான கான்செப்ட்டு. இது வந்து எல்லாரும் எடுத்துக்கிறது தான். ஏதோ கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு 10,000 கொடுத்துட்டு அதில் 20,000 மேற்கொண்டு போட்டு ஒரு பொருளை வாங்குறதா, நம்ம இருக்கிற பழைய பொருளை கொடுத்துட்டு புதுசாக ரினியூல் பண்ணிக்கிறது தேவையான ஒன்று தான். சூப்பரான அதன் மூலம் மக்கள் வந்து என்ன வேணுமோ அதை கூட வாங்கிக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். மிக்சி வாங்கிக்கலாம். மிக்சிலாம் டெய்லி யூசேஜ், அதனால் அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதை கொடுத்துட்டு புதுசாகவும் மாற்றிக்கலாம். அடுத்து ஃப்ரிட்ஜு, அதுக்கு அடுத்தது நம்ம கிரைண்டர் டெய்லி யூசேஜ் தான், அதை கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். அதனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அது தேவையான ஒன்று, மக்களுக்கு யூஸ் ஆன ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ சார். என்ன